ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா PS4ஓ PS5ஓ கன்சோல் வாங்கிட்டு அதை மானிட்டரில் ப்ளே பண்ணால் நல்லா இருக்குமா, டிவியில் ப்ளே பண்ணால் நல்லா இருக்குமான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த டவுட்டு இருக்கும். எதில் ப்ளே பண்ணால் ஓரளவுக்கு பிக்சர் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி, ரெசல்யூஷனு, கேம் ப்ளே, கிராஃபிக்ஸ்லாம் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகும், எப்படி நல்லாயிருக்கும், எதில் நல்லா இருக்குன்றது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை வந்து மாற்றிட்டு இருப்பாங்க. பட் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க எதில் ப்ளே பண்ணி, அதாவது எதில் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் நல்லா இருக்குன்ற ஒரு டவுட்லேயே இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டர் பெஸ்ட்டாக, டிவி பெஸ்ட்டாக எதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டில் ஃபஸ்ட்டு மானிட்டரே போயிடுவோம். மானிட்டர் மேக்ஸிமம் 24லேருந்து 32 இன்ச்சஸ் சைஸ் தான் வரும். ஓகேவா? மானிட்டரோட சைஸு ஓரளவுக்கு காம்பேக்ட் சைஸ்னால் அதுதான். ஓகேவா? ஸோ 32 இன்ச்சஸ் தான் வரும். ரெசல்யூஷன் டைப்புமே மேஜராக பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல், 2K அண்ட் 4K மேக்ஸிமம் இந்த பிக்சல் ரெசல்யூஷன் சைஸில் தான் கொடுத்துருப்பாங்க மானிட்டரில். ஸோ கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும், இடம் பெருசாக அடைக்காது, காஸ்ட் வைஸும் ரொம்ப கம்மி. ஸோ எல்இடியில் வர மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு மானிட்டரோட பெஸ்ட்டான சில விஷயங்கள். பட் ஆனால் மானிட்டரில் ஒரு சில நெகட்டிவிட்டின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், நல்லது தான். பட் ஒரு கேம் பிளேயோட ரொம்ப அந்த கேம் பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த RDR2, இந்த கோஸ்ட் ஆஃப் துஷிமா, கோஸ்ட் ஆஃப் எட்டாய், ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வேர்ல்டு கேம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி பார்க்கணுன்னா அதில் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது என்ன கேட்டால். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் ப்ராப்பராக வந்து ஃபுல்ஃபில்லாக என்ஹான்ஸ் பண்ணி ப்ளே பண்ண முடியாது. ஸோ ஏன்னா சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குதுல்ல, ஃபிசிக்கலாக உங்களுக்கு வந்து காம்பேக்டாக இருக்கும். பட் கேம் பிளேவாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு குட்டி மொபைல்லேருந்து, நம்ம மொபைல் பிளேலேருந்து கொஞ்சம் லைட்டாக பெரிய வைக்க ஐபேடில் ப்ளே பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொண்டு வருமே தாண்டி, ஒரு சினிமாட்டிக்கான கேம் பிளேயை வந்து ஒரு காம்பேக்டான ஒரு சிஸ்டத்தில் போட்டு ப்ளே பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து ஃபுல்ஃபில்லாக கிடைக்காது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாமல் போயிடும். இது ஒரு நெகட்டிவ்னே சொல்லலாம். ஃபிசிக்கலாக தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக உட்காரும் இந்த மானிட்டர்லாம். பட் கேம் பிளேவாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்கலாக தாண்டி எக்ஸ்பீரியன்ஸாக கெயின் பண்ண முடியாது. ஸோ காம்பேக்டான ஒரு விஷயமா. ஸோ அதை தாண்டி அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, சவுண்டு வந்து அந்த கேம் பிளேயோட ஒரிஜினல் சவுண்ட் அவுட்புட்டை வந்து ஒரு சில ஒரு நார்மலான ஆவரேஜான மானிட்டரில் உங்களால் அவுட்புட் எடுத்து கொடுக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கம்மியாக இருக்கும், ரெண்டாவது அந்த அவுட்புட் கிளியராக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ஸ்பீக்கர்ஸ் ஆட் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்ஸோ ஸ்பீக்கர்ஸோ ஊஃபர்ஸோ ஆட் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் சோனி, பாட்டு, ஜிப்ரானிக்ஸ் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸை நீங்கள் ஆட் பண்ணி கனெக்ட் பண்ணி ஸோ ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே அந்த ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணால் ஓரளவுக்கு நான் சிங்காக இருக்கும் சவுண்டு. வீடியோ ஃப்ரண்ட்டில் போயிட்டு, கேம் பிளே ஃப்ரண்ட்டில் போயிட்டு, ஆடியோ பேக்கில் வர மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒயர்டு வழியாக கனெக்ட் பண்ணால் தான் ஸோ அதோட அவுட்புட் ஓரளவுக்கு ப்ராப்பராக உங்களால் பார்க்க முடியும். ஸோ இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த அவுட்புட்டும் நல்லா இருக்காது, மானிட்டரில் வர சவுண்டும் அந்தளவுக்கு கிளியராகவும் இருக்காது, நல்லாவும் இருக்காது. ஸோ கேம் பிளே இதனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு அந்த ஃபீல் குறையலாம். ஸோ நிறைய பேர் சொல்லலாம், நான் ஏர்பட்ஸு ஹெட்செட்டு கனெக்ட் பண்ணிட்டு நான் ப்ளே பண்ணிப்பேனே அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, ஏர்பட்ஸ் ஹெட்செட்டு எல்லா மாடல்ஸும் எல்லாமே கன்சோலோட கனெக்ட் ஆகவே ஆகாது, டிவியோடவும் மேஜராக கனெக்ட் ஆகாது, அவுட்புட்டும் ப்ராப்பராக இருக்காது. நிறைய பேர் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நான் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ மானிட்டரில் இதுதான் பெஸ்ட்டான விஷயம். சில நல்லா இல்லாத விஷயமும் இதுதான். சிம்பிளாக சொல்லலாம், மானிட்டர் வந்து ஃபிசிக்கலாக நிறைய காம்பேக்டாக, ப்ரைஸிங் வைஸும் சரி, ஃபிசிக்கலாக அந்த ஸ்பேஸ் வைஸும் சரி, நிறைய விஷயத்தில் உங்களுக்கு வந்து காம்பேக்டாக கம்ஃபர்டபுளாக தெரியலாம். பட் கேம் பிளேவாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரினா ஸோ உங்களுக்கு வந்து அது காம்பேக்டாக இருக்காது, கரெக்டாக இருக்காது என்ன கேட்டிங்கன்னா. ஸோ இதான் ஒரு மேஜரான ஒரு விஷயம் இந்த மானிட்டரில். இதுவே நீங்கள் எல்இடி போனீங்கன்னா இப்போ யாருமே 32 இன்ச்சஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ நான் யூஸ் பண்ண 43 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி செக்மெண்ட், 1080 பிக்சல் செக்மெண்ட்டு. எல்இடி பக்கம் வந்தீங்கன்னா, மானிட்டரை விட்டு எல்இடி பக்கம் வந்தீங்கன்னா ஸோ சைஸ் பெருசாக இருக்கும். சைஸை உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ண முடியும். 32 பண்ண மாட்டீங்க, 43லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 55, 65, 75, 101 வரைக்கும் ஸோ உங்களால் வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். கேம் பிளேவையும் அதுக்கேற்ற மாதிரி என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். மானிட்டரில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், மானிட்டரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே ரொம்ப நேரம் ப்ளே பண்ணும் போது
அந்த சைஸோட ஆக்குப்பை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஹீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்த ஹீட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக டிஸ்பிளே போகிறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது மானிட்டரில். டிவியில் அந்த ஒரு இஷ்யூ இருக்காது. ஸோ சைஸை உங்களால் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். 43 50, 55, 65, 75, 77, 101 வரைக்கும் உங்களால் சைஸை பெருசாகிக்கிட்டு கேம் ப்ளே பண்ண முடியும். ஸோ சைஸ் எந்தளவுக்கு பெருசாக போதோ கேம் ப்ளேவோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி நான் அதில் சொன்ன மாதிரி தான் RDR2, கோஸ்ட் ஆஃப் துஷிமா, இந்த மாதிரி ஓப்பன் வேர்ல்டோட கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ரொம்ப ஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ அந்த இடத்துல இது ஒரு பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ரெசல்யூஷன் டைப்பு. ஸோ ரெசல்யூஷன் டைப் தான் மானிட்டரில் கொடுத்தாலும் அந்த ஸ்மூத்னஸ் 60 FPS 30 FPSல இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ டிவியில் கிடைக்கிற அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரில் கிடைக்காது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸோட சவுண்டு. நான் அதில் என்ன சொல்லியிருப்பேன், மானிட்டரில் கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு ஸ்பீக்கர் ஆட் பண்ணால் தான் சவுண்டோட அவுட்புட் நீங்கள் வந்து ப்ராப்பராக கிளியராக கட் அண்ட் ரைட்டாக உங்களால் வந்து செக் பண்ணிக்க முடியும், அவுட்புட்டும் ப்ராப்பராக கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன். இதே எல்இடி செக்மெண்ட்டில் டிஃபால்ட்டாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் எல்ஜி டிவி வச்சுருக்கேன் ஃபுல் ஹெச்டி செக்மெண்ட். இதுவே நீங்கள் வந்து ஒரு நல்ல காஸ்ட் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி காசு வச்சுருக்கீங்க அந்த மாதிரினா, ஸோ ஒரு சோனி மாதிரியான டிவியை நீங்கள் பை பண்ணுறீங்க அந்த மாதிரினா ஸ்பீக்கர்ஸ் அடிஷனலாக ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சோனிலலாம் பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே டால்பி ஆடியோ, டால்பி அட்மாஸ்ன்ட்டு நிறைய செக்மெண்ட்ஸில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆர்ஜிபி கலர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மானிட்டரில் உங்களுக்கு வராது. ஸோ எல்இடியாக போகும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது டிவியாக போகும்போது பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி டால்பி ஆடியோ, டால்பி அட்மாஸு, இப்போ எல்ஜி டிவி அந்த மாதிரி எடுக்கிறீங்க, எல்ஜி பிராண்டட் டிவிஸ் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா ஏஏ ஆடியோ. ஸோ இந்த மாதிரி உங்களால் செட்டிங்ஸ்லேயே நிறைய சேஞ்சஸ் பார்த்துக்க முடியும், பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 100% இருக்கவே இருக்காது. ஸோ இப்படி கம்பேர் பண்ணும் போது மானிட்டரோட டிவி இந்த சவுண்ட் அவுட்புட்லையும் பிக்சரை தாண்டி ரெசல்யூஷன் என்ஹான்ஸ் பண்ணுறதை தாண்டி கேம் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதை தாண்டி சவுண்ட் அவுட்புட்டில் ரொம்ப பெரிய விஷயத்தை பண்ணும். இதனால உங்களுக்கு வந்து ஒரு 20,000 25,000 கொடுத்து வாங்க ஸ்பீக்கரோ இல்லை ஊஃபரோ, ஸோ சவுண்ட் பாரோ வாங்குறதுக்கான காஸ்ட்டை வந்து இந்த டிவியாக நீங்கள் வாங்கும் போது, மானிட்டரை தாண்டி டிவியாக வாங்கும் போது ஸோ பெட்டராக இருக்கும். பட் மானிட்டரை விட நீங்கள் டிவி வாங்கும் போது காஸ்ட் வைஸ் அதிகம் நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க அந்த மாதிரினா, ஸோ பெட்டராக கேட்டிங்கன்னா எனக்கு கேட்டால் மானிட்டரை விட எல்இடி தான் பெட்டர். ஸோ கேம் பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் பெட்டராக இருக்கும். எஃபிஎஸ்க்கு ரெசல்யூஷன் டைப் அண்ட் எஃபிஎஸ்க்கு அண்டு கேம் பிளேயோட சவுண்ட் அவுட்புட் அனதர் டிவைஸ் கனெக்ட் பண்ணாமல் டேரெக்டாக டிவியோட அவுட்புட்லேருந்து எடுக்கிறதுக்கும், ஸோ இந்த கம்பேரிசன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மானிட்டரை விட டிவி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பட் காஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா மானிட்டர் தான் பெஸ்ட்டு. காம்பேக்டாக ஃபிசிக்கல் காம்பேக்டாக பார்க்குறீங்கன்னா மானிட்டர் தான் பெஸ்ட்டு. பட் உங்களுக்கு ஃபிசிக்கல் காம்பேக்ட் இருக்காது, பட் கேம் எக்ஸ்பீரியன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். டிவியில் சவுண்ட் அவுட்புட்டு, பிக்சர் ரெசல்யூஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ட்ரை பண்ணுறீங்கன்னா எல்இடியில் நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் பெட்டரு. 4Kல ட்ரை பண்ணால் பெட்டரு. நான் சஜஷன் பண்ணுற டிவி எதுன்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட்ஸில் நிறைய பேர் இது வீடியோ பார்த்தீங்கன்னா கேட்பீங்க எது வாங்கலான்ட்டு டிவிஸில் எல்இடி கேட்டகரியில். நான் சஜஷன் பண்ணுற டிவினா கேம் பிளேக்கு பெட்டராக இருக்குன்னா எல்ஜி, சோனி. ஃபஸ்ட்டு நான் சோனி சொல்லுவேன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி, மூணாவது சாம்சங். இந்த 3 பிராண்டுமே வாங்கி ப்ளே பண்ணலாம், நல்லாவே இருக்கும். லேக் ஆகாது, பஃபர் தெரியாது, கேம் பிளே ஸ்மூத்தாக இருக்கும். ஃபுல் ஹெச்டிலேயே சரி நான் விளையாடுறேன், ஸோ ஸ்மூத்தாக இருக்கும், சவுண்ட் அவுட்புட் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா மானிட்டரை விட எல்இடி தான் பெட்டரு. PS4, PS5, PS5 ப்ரோ இல்லை PS6 நீங்கள் வாங்க போகிறீங்கனாலுமே ஃப்யூச்சரில் ஸோ எல்இடி கேட்டகரியிலே கனெக்ட் பண்ணிட்டு கேம் ப்ளே பண்ணுங்கள், அது பெட்டராக இருக்கும், என்றைக்குமே நல்லாவே இருக்கும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு டைம் காசை நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கேமோட எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணி பாருங்கள், எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள், ஃபீல் பண்ணுங்கள், கேமை நல்லா என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். மானிட்டரில் வாங்கிட்டு அதோட ஏதோ கடமைக்குன்னு வாங்கி ப்ளே பண்ண மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ இந்த டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவங்களுக்குலாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கேட்டிங்கன்னா மானிட்டரை விட டிவி தான் பெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான டவுட்ஸு இல்லை இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கேமை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரினா PS4, PS5 கன்சோல்ஸு அதை கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணுற எல்இடி கேட்டகரிஸு, ஸ்பீக்கர் கேட்டகரிஸு, ஸோ கண்ட்ரோலரு, இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எதனா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்த எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணி விடுங்க, எனக்கும் கொஞ்சம் ரீச் கிடைக்கும். நானும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, கமெண்ட்டில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க, எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு லீடாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கேளுங்க, எனக்கும் கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ண ஒரு லீடு மாதிரி கிடைச்சா மாதிரி இருக்கும். ஸோ
எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.